எனக்கு தெரிஞ்சு இந்த டீம் வந்துட்டு ஆக்ஷனில் சைலண்ட்டாக சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. அந்த டீம் வேறு எந்த டீமும் இல்லை, அதுதான் வந்து குஜராத் டைட்டன்ஸ். அந்த குஜராத் டைட்டன்ஸோட ஸ்குவாட் ரிவ்யூ தான் இது, வாங்க பார்ப்போம். டாப் ஆர்டர் பேட்டிங்கில் வந்துட்டு அது வந்து ஏற்கனவே ஷீல்டு, சுப்மன் கில் அண்டு சாய் சுதர்சன். ஜாஸ் பட்லர் எடுத்திருக்காங்களே, ஒரு வேளை அவர் வருவாரோன்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்க ஐ ஹாவ் அ பாயிண்ட் இருங்க. ஸோ மிடில் ஆர்டரில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தோன்னா அனுஜ் ராவத், குமார் குஷாகரா, அப்புறமா வந்துட்டு மஹிபால் லோம்ரோர், அப்புறமா வந்துட்டு நிஷாத் சித்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் இருக்காங்க. இந்த 4 பேர்த்தில் யாரோ 2-3 பேர் தான் வந்துட்டு மிடில் ஆர்டரில் வந்து ஃபிட்டின் ஆவாங்க. இந்த மிடில் ஆர்டர் கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்குது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் தேவை அப்படிங்கிறதுனால மேபி ஜாஸ் பட்லரை வந்துட்டு மிடில் ஆர்டரில் ஆட வைக்கலாம். டாப் ஆர்டரில் சுப்மான் கில்லையும் சாய் சுதர்சனையும் ஓப்பன் பண்ண வச்சுட்டு, அப்புறமா ஃபினிஷர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஷாருக் கான் இருக்கார், அப்புறமா வந்துட்டு ஷர்ஃபேன் ரோதர்ஃபோர்ட் இருக்கார், அப்புறம் இந்த ஓஜி ராகுல் தெவாட்டியா இருக்கார். ஸ்பின்னர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கும்போது ராஷித் கான் இருக்கார், அப்புறமா வந்துட்டு வாஷிங்டன் சுந்தர் எடுத்திருக்காங்க, கிளென் ஃபிலிப்ஸ் கொஞ்சம் ஓவர் போடுவார், அப்புறமா வந்துட்டு சாய் கிஷோர் இருக்கார், நிஷாந்த் சித்து அவருமே வந்து ஸ்பின் போடுவார் கொஞ்சம். ஸோ இவங்கெல்லாம் தான் வந்து ஸ்பின்னுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க டீமுக்கு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யாரெல்லாம்னு பார்க்கும்போது தான் வந்துட்டு இவங்க சரியான ஃபாஸ்ட் பவுலிங் லைனப் வச்சுருக்கிறாங்க. யாரெல்லாம்னு பார்த்தோன்னா முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ககிசோ ரபாடா, ஜெரால்டு கோட்சியா. டைம் சாயங்காலம் 7:30 மணி, அகமதாபாத் பிச்சு, அண்டர் த லைட்ஸ், கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும். முகமது சிராஜ், ககிசோ ரபாடா, பிரசித் கிருஷ்ணா போட போகிறாங்க. இதெல்லாம் நினச்சாலே பயங்கரமாக இல்லை, பயங்கரமாக இருக்குது. ஆப்போனன்ட் டீம் கொஞ்சம் பார்த்து தான் இவங்களை. ஃபாஸ்ட் பவுலிங்க்கு பேக்கப் யாரெல்லாம் இருக்கான்னு பார்க்கும்போது இஷாந்த் சர்மாவும் குல்வந்த் கெஜ்ரோலியான்னு ஒருத்தர் இருக்கிறாரு. பேக்கப் ஆல்ரவுண்டர்ஸ்ன்னு பார்க்கும்போது மனோஜ் சுதர், அப்புறமா வந்துட்டு ஜெயந்த் யாதவ் வந்து இருக்காங்க. ஸோ பிளேயிங் 11 யாரெல்லாம் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சுப்மான் கில் ஓப்பனிங் வித் சாய் சுதர்சன், 1 டவுன் வந்துட்டு மஹிபால் லோம்ரோர், நம்பர் 4 வந்துட்டு அனுஜ் ராவத், நம்பர் 5 வந்துட்டு ஜாஸ் பட்லர், நம்பர் 6 வந்துட்டு ஷர்ஃபேன் ரோதர்ஃபோர்டு, நம்பர் 7 வந்துட்டு ராகுல் தெவாட்டியா, நம்பர் 8 ராஷித் கான், நம்பர் 9 முகமது சிராஜ், நம்பர் 10 பிரசித் கிருஷ்ணா, நம்பர் 11 வந்துட்டு ககிசோ ரபாடா. ஒருவேளை இந்த 11 இல்லைனா ஷர்ஃபேன் ரோதர்ஃபோர்டுக்கு பதிலாக வந்துட்டு ஷாருக் கானை ஆட வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபாஸ்ட் பவுலரை வந்துட்டு இம்பேக்ட் பிளேயராக வந்து கொண்டு வரலாம். இல்லைனா பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்பின்னர் லைக் வாஷிங்டன் சுந்தர், இல்லைனா வந்து சாய் கிஷோரை வந்து ஸ்னீக்கின் பண்ணலாம். என்னோடய ரேட்டிங்னு பார்க்கும்போது குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து நான் 7.9 கொடுப்பேன் அவுட் ஆஃப் 10. 10 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த டீமோட ரிவ்யூவில் மீட் பண்ணுறேன். பாய்.